ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு அயன்மேன் ப்ராஜெக்ட் சென்டர். நான் உங்கள் சதீஷ். ஸோ இன்னும் நம்ம பார்க்க போகிற வீடியோ இந்த ட்ரை சைக்கிளை பெடல் மெத்தடு இதோட பாடியை கட் பண்ணி எக்ஸலில் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ப்ராசஸாக ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த சைக்கிள் செட்டப்பை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். அதை கட் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறம் தான் நம்ம செட்டிங் பண்ண முடியும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஓகேவா? ஸோ ஃப்ரண்ட்டாக ஹேண்டில் பார் செட்டிங்கை கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்லாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த சப்போர்ட்லாம் வந்து செட் பண்ணி நம்ம கரெக்டாக ரெடி பண்ணணுங்க. அது அலைன்மெண்ட் மாறி இருக்கும். ஸோ இப்போ இந்த கட் பண்ண இல்லைங்களா? ஸோ இந்த ரீஃபர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கரெக்டான ஆங்கிளில் வச்சு ஷார்ப்பாக வெல்ட் அடிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பொசிஷன் மாறாமல் இருக்கும். கையால் அழுத்த முடியல. ஸோ அதனால் சைடில் ஆங்கிள் வச்சு அதை ப்ரெஸ் பண்ணோம். வீடியோ பிடிக்க முடியல, அதில் ஸ்கிப் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து டாக்கா போட்டாச்சு. ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக வந்து நல்லா ரன் அடிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஆல்ரெடி ட்ரை சைக்கிளாக இருக்கும், அதை வந்து நம்ம வெஹிக்கிள் கூட அட்டாச் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், பார்த்துட்டு கால் பண்ணுங்கள். சின்ன ஒர்க்குக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இதோட பர்பஸ் பார்த்திங்கன்னா தள்ளுவண்டிக்காக கேட்டுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பாடி எடிட் பண்ணி செட்டிங் போட்டு அதுக்கப்புறமா அடுத்த பார்ட் வீடியோவில் உங்களுக்கு மீதி வந்து ட்ரையல் வீடியோ காட்டுறேன். இப்போ இதில் ஃப்ரேம் போட்டு நம்ம வண்டியில் செட்டிங் பண்ணணும், அதுதான் முக்கியமான வேலை. ஸோ இப்போ அதை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ 2 பேர் சப்போர்ட்லாம் கரெக்டான சப்போர்ட் வச்சா தான் நம்ம அதில் வந்து டர்ன் பிளேட் செட்டிங் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக ஒர்க் தான் நடந்துகிட்ருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் வெல்டிங் ஒர்க் நிறையா இருக்குங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பஸ்ட்டில் இருந்த செட்டிங்கும் இப்போ இருக்க செட்டிங்கும். ஸோ அதை ஃப்ரண்ட்டில் பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி நம்ம சப்போர்ட் எல்லாமே கொடுத்துருவோம். சப்போர்ட் கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து வண்டி அலையாது. அதுக்கப்புறம் நம்ம பண்ணுற செட்டிங்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ வண்டியோட ஹைட் ஈவனாக இருக்கணும். மேலே ஹைட்டாகவும் ஒரு பக்கம் ஹைட்டாகவும் கம்மியாக இருக்கக்கூடாது. ஸோ ஈவனாக வச்சு நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக வெல்டிங் பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோதாங்க. சப்போர்ட் பண்ணி கரெக்டாக எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து டர்ன் பிளேட் செட்டிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எக்ஸலில் வந்து சீட்லாம் கட்டிட்டு வழக்கமெல்லாம் நம்ம பிளேட் செட்டிங் ரெடி பண்ணி வண்டியோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த வண்டியை கரெக்டாக ஈவனாக வச்சு நம்ம செட்டிங் போட்டாச்சு. ஸோ அடுத்து வந்து ட்ரையல் பார்க்கணும். ஸோ வழக்கமெல்லாம் நம்ம அண்ணனை கூப்பிட்டாச்சு ட்ரையல் பார்க்குறதுக்கு. இது வந்து வீல் பெரிய வீலு, ஆனால் உங்களுக்கு சின்ன வீல் கம்பி போட்டு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ வெயிட் வந்து ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு நார்மலாகவே இருக்கும். ஒரு 300-350 வரையுமே நல்லா தாங்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து வளையல் வியாபாரத்துக்காக கேட்டிருந்தாங்க. நீங்களும் இந்த மாதிரி வந்து தேவைன்னா ஆல்ட்ரு பண்ணிக்கலாங்க. அப்படியே ஒரு திருட்டு வந்துடலாம் போய்யா. பஸ் நிறையா வருதுங்க, ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. அதனால நம்ம பார்த்து தான் பண்ணணும். அதனால தான் எங்கே போகிறான்? ஓகேங்க. வண்டி எப்பயும் உள்ள ப்ராப்ளம்லாம் பழைய வண்டின்னு எடுத்தோம்னா நம்ம சைக்கிளில் வந்து ஸ்லோ ஸ்பீடில் வந்து ஓட்டியிருப்பாங்க. அதனால் இந்த வெயிலெலாம் கொஞ்சம் பெண்டாக இருக்கும் போவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் பொறுமையாக ஓட்டிக்க வேண்டியதான். ஃப்ரெஷ்ஷாக செய்கிற மாதிரி தான் இன்னும் அக்யூரேட்டாக இருக்கும்.
உங்களுக்கு பின்னாடி பேக் வீல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அப்படி அப்படின்னு போயிட்டு வரும். வீல் பெண்ட் இருக்குது. அது ஓல்டு டைப் சைக்கிள்ன்றதுனால அது அப்படி தான் இருக்கும். பொறுமையாக சின்ன சின்ன வேலைகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். போதுமா?